Hi students, good evening. 9th Mathematics, Chapter 3, Algebra, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrampalayam, Namakkal. So in the previous class, we have discussed about the value of the polynomial and the zeros of the polynomial. ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய பூஜ்ஜியங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டிலேயே இன்னும் நமக்கு சம்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 3.2ல் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் எ பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ பாலினாமியலை பற்றி பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக எதை பார்க்க போகிறோம்னா பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ், அதனுடைய ரூட்ஸ், அதாவது பல்லுறுப்பு கோவைக்கு பதிலாக ஒரு சமன்பாட்டினுடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டினுடைய மூலங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஸோ வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் நடத்தினது தான். ஸோ வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது ஒரு பாலினாமியலுக்கு நம்ம 1ன்னு அப்ளை பண்ணும்பொழுது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோன்னா அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 2 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது பாருங்கள். அப்போது 1 அப்ளை பண்ணும்பொழுது ஒரு ஆன்சர், 0 அப்ளை பண்ணும்பொழுது ஒரு ஆன்சர், 2 அப்ளை பண்ண ஒரு ஆன்சர், -2 அப்ளை பண்ண ஒரு ஆன்சர், இந்த மாதிரி போயிட்டே இருந்தாலும் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அந்த பாலினாமியலோட வேல்யூ என்னவா மாறும்னா 0வாக மாறும். அப்போ அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடும் பொழுது நமக்கு அந்த பல்லுறுப்புக்கோவையோட வேல்யூ பாலினாமியலோட வேல்யூ 0 ஆகுதோ அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். let p of x be a polynomial in x, p of a equal to 0, we say that a is a zero of the polynomial p of x. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், ஏன்னு அப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ p of aங்கிறது என்னவா மாறிடணும், 0ன்னு வந்துடணும். அந்த பாலினாமியலில் எக்ஸுக்கு பாருங்கள் இந்த இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வந்துடுது, எக்ஸுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா நமக்கு பாலினாமியலோட 0 வந்துடுது. இன்னொன்று -1ன்னு போட்டிங்கன்னா 0 வந்துடுது. அப்போ அது ரெண்டும் தான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்டா. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 3.2ல் 5th சம் நம்ம பார்க்கல. லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3ம் பார்த்துருந்தோம். அடுத்து வந்து தேர்டுக்கு அப்புறம் 5th வந்துடுங்க. 4th வந்து ரூட்ஸு, அதை அடுத்தது பார்த்துக்கலாம். 5th பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோஸை நாம் கண்டுபிடிச்சோம். இந்த 5th என்ன பண்ணியிருக்காங்க, அவனே ஒரு வேல்யூ கொடுத்துட்டான். இது வந்து அந்த பாலினாமியலுக்கு ஒரு 0வா நீ கண்டுபிடின்னு சொல்லிட்டான். ரொம்ப ஈஸியான வேலை. அந்த பாலினாமியலில் அவன் என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். 0ன்னு வந்தால் அது ஒரு ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறோம். புரிஞ்சுதா? இப்போ இதில் 4 சப்டிவிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா p of x அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. p of x ஈக்குவல் டு 2x - 1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எக்ஸுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், x ஈக்குவல் டு 1/2. அப்போ இந்த p of x ஈக்குவல் டு 2x - 1ங்கிற பாலினாமியலுக்கு, இந்த 2x - 1ங்கிற பாலினாமியலுக்கு x ஈக்குவல் டு 1/2ங்கிறது ஒரு பூஜ்ஜியமா, அதாவது ஒரு ஜீரோஸா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜீரோவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு லீனியர் மட்டும்தான். ஓகே, நம்ம வந்து நேற்று காமனாக எதுவுமே கொடுக்காம ஜீரோஸ் எதுன்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பாலினாமியலை வந்து ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணியிருப்போம். ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணி அதில் வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேற்று தேர்டு சம் எல்லாம் இதை யூஸ் பண்ணி தான் போட்டோம். 2x - 1 ஈக்குவல் டு 0, இப்போ 2x ஈக்குவல் டு +1, அப்போ x ஈக்குவல் டு 1/2. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்டாயமாக 0 வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறது இந்த சமூக தேவையில்லாதது. எதுக்காக அதை போட்டிருக்கேன் அப்படின்னா, அவன் கொடுத்தது ரைட்டு தப்பான நம்ம ரஃப் இருக்கா இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் இங்கே இருக்குது அப்படின்னா கட்டாயமாக 0 தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல கால்குலேஷனில் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்பை அடிஷ்னலாக நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ எக்ஸு அதெல்லாம் என்னென்னு அப்ளை பண்ணி பார்க்குறோம், 1/2ன்னு அப்ளை பண்ணுறோம். இது இல்லைனாலும் 1/2ன்னு தான் அப்ளை பண்ணணும். அப்போ 2 × 1/2 -1, 2 × கேன்சல் பண்ணிட்டா 1 - 1 0. அப்போ பாலினாமியலோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சா? அப்போ x ஈக்குவல் டு 1/2 இஸ் தி 0 ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஸோ x ஈக்குவல் டு 1/2 என்பது கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியம் ஆகும். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். அதே மாதிரி p
p of x equal to x cube minus 1 x equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1ங்கிறது இந்த பாலினாமியலுக்கு ஒரு ஜீரோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அல்லது இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தாலும் x cube minus 1 equal to 0ன்னு போடுறோம். அப்போ x cube equal to 1, அப்போ x equal to 1 cube 1 தான். அப்போ கரெக்டாக தான் வந்திருக்குது. இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். x p of 1 equal to x-க்குள்ள 1 போட்டிங்கன்னா 1 cube வந்து 1 தான். இப்போ 1 minus 1 0. அப்போ x equal to 1 is the 0 of the given polynomial அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ax + b அப்படின்னு வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. அவனும் எக்ஸ் பாருங்கள் -b/aன்னு கொடுத்துட்டாங்க. அதுவே நம்ம வந்து ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணால் நமக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா ax + b = 0, ax + b இது ரைட் சைடு வரும்பொழுது -b ஆகுது. அப்போ ax = -b. அப்போ therefore x a வந்து இந்தாண்ட வந்தால் டிவைட் ஆயிரும் இல்லையா? இப்போ ax = -b/a. ஸோ அவனும் -b/a தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். p of -b/a = இந்த எக்ஸுக்கு பதிலாக -b/a அப்ளை பண்ணுறோம். ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம். -b + b கூட்டினா என்ன ஆகிடும்? 0. அப்போ x = p -b/a is the 0 of the given polynomial. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். இது ஃபேக்டராக பிரித்து அவனே கொடுத்துருக்காங்க. p of x = x + 3 × x - 4. இது லீனியர் ஃபேக்டர். ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா குவாட்ரடிக்காக மாறிடும். இது வந்து லீனியர் பாலினாமியல் கிடையாது, குவாட்ரடிக் பாலினாமியல். ஏன்னா a × a ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா? அது மாதிரி x × x ஸ்கொயர். பட் இருந்தாலும் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள். x = 4, x = -3. ஓகே, அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் ஈக்குவல் டு 0 அப்படியே அப்ளை பண்ணிங்க. x + 3 × x - 4 = 0. அப்போ என்ன அர்த்தம்னா x + 3 = 0வாக இருக்கலாம், அல்லது x - 4 = 0வாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு 0 வருதுன்னா என்ன அர்த்தம்? நீ எந்த ரெண்டு நம்பரையாவது எடுத்து 0 இல்லாத ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 0 வருமானு கட்டாயம் வராது. நம்ம இந்த இடத்துல அதுதான் கான்செப்ட். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் கட்டாயமாக ஏதாவது ஒரு நம்பர் என்னவாக இருக்கணும்? ஒன்றா இது 0வாக இருக்கணும், இல்லைன்னா இந்த நம்பர் 0வாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் வந்து x + 3 = 0 ஆர் x - 4 = 0ன்னு அப்ளை பண்ணுறோம். x + 3 = 0னா x = -3, x - 4 = 0னா x = +4. ஸோ இந்த இடத்துல அவங்க அதான் கொடுத்துருந்தாங்க. x +4 x -3ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு x -3ன்னு அப்ளை பண்ணி பாருங்கள். அவனே கொடுத்துருக்கான் x = -3. எதை வேணாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். -3 + 3 இன்ட்டு -3 - 4 இதை கண்டுக்கவே வேண்டாம். இப்போ -3 + 3 0வா? அப்போ 0 × -7 0. அடுத்து x 4 அப்ளை பண்ணுங்கள். p of 4 = 4 + 3 × 4 - 4. 4 + 3 7 × 0. 7 × 0 0. அப்போது -3க்கும் 0 தான் வருது, +4க்கும் 0 தான் வருது. therefore -3 and 4 are the zeros of the given polynomial. ஃபிஃப்த் சம் முடிஞ்சிருச்சா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள். 3.10 check whether -3 and +3 are the zeros of the polynomial x² - 9. எக்ஸாம்பிள் 3.10 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ x² - 9 அப்படிங்கிறது தான் பாலினாமியல். அந்த பாலினாமியலுக்கு -3யும் +3யும் ஒரு பூஜ்ஜியமா, ஒன் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து f(x)ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்காக, எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு -3ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ f of -3 ஈக்குவல் எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு அப்ளை பண்ணுறோம். -3 ஹோல் ஸ்கொயர் -9. -3 ஹோல் ஸ்கொயர்னா -3 × -3. மைனஸ் 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? +9 ஆகிடுமா? ஸோ நம்ம 9 - 9 0. அப்போ -3யும் ஒரு 0 ஆஃப் த பாலினாமியல் தான். அடுத்து எக்ஸுக்கு +3 அப்ளை பண்ணுங்கள். அப்போ f of +3 = x² 3² 9 - 9 0. அப்போ -3 and +3 are zeros of the polynomial x² - 9. இது எக்ஸாம்பிள் 3.10. ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸில் 6th சம் பாருங்கள். Find the number of zeros of the following polynomials represented by the graph. இது 1 மார்க்கில் ரொம்ப முக்கியமானது, இல்லை 2 மார்க்லேயும் நம்ம கேட்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது நம்ம டிபெண்டிங் ஆன் தி டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு பாலினாமியலோட டிகிரி எத்தனை இருக்குமோ அதை விட
அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது அதை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த ஜீரோஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்னொன்று கிராஃபிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்காங்க, கிராஃபில் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஒரு கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு தான் அதனுடைய ஜீரோஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுறதை பார்க்கக்கூடாது, எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை இடத்துல வெட்டுது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல கான்செப்ட்டு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள். அப்போ இதுதான் எக்ஸு எக்ஸ் டேஸ் எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்கள். எக்ஸ் டேஸ் எத்தனை இடத்துல வெட்டுது அது? ஸோ இந்த இடத்துல நான் க்ரீன் கலரில் நான் ரவுண்ட் போட்டு காட்டியிருக்கோம். ஸோ 2 பாயிண்ட்ஸில் வெட்டுதான். அப்போ இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸு? 2 ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல். ஓகேவா? அடுத்த செகண்ட் சம் பாருங்கள். எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது? இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸை. அப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குதுன்னு அர்த்தம்? 3 ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 3 ஜீரோஸ்னால் இது என்ன டைப் ஆஃப் பாலினாமியலாக இருக்கும்? கியூபிக் பாலினாமியலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து தேர்ட் ஒன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுதா? பண்ணலை. எங்கே தான் இன்டர்செக்ட் பண்ணுது? ஒய் ஆக்சிஸ்லேயே இன்னும் போச்சு. எது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு தெரியுதா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிகிரின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணாமல் போயிடுச்சுன்னா ஜீரோஸே இல்லாமல் இருக்கும். புரியுதா? ஜீரோஸே இல்லாமல் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணாமல் போச்சு அப்படின்னா. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஜீரோவும் ஒரு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை இந்த கர்வ் இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நோ ஜீரோஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னா 0 ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பூஜ்ஜியங்களே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து ஃபோர்த் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வெட்டினாலும் சரி ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது. மீதி இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ் வெட்டுற இடம் இது ரெண்டு இல்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு அந்த ஆரிஜின்லேயே வெட்டுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா போதும். அப்போ ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இதுக்கு ஒரு ஜீரோஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணலை, ஆனால் எக்ஸ் ஆக்சிஸே இப்படி போய் என்ன பண்ணிட்டு வந்துருச்சு? தொட்டுட்டு வந்துருச்சு பாருங்கள். அப்போ எத்தனை இடத்துல தொடுதுன்னு சொல்லியிருக்கோம்? ஒரே ஒரு இடத்துல தொடுது. அப்போ இது வந்து இப்படி மாதிரி கரு வந்தனாவே இது குவாட்ரடிக் பாலினாமியல் தான். ஆனால் அதை என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸை ஒரு பாயிண்டில் டச் ஆகிட்டு போகுன்னு சொன்னோமா? அப்படி டச் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஜீரோஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 2 இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். The curve cut the x-axis at 2 points. But therefore the equation has 2 zeros. வளைவரையானது x அச்சை 2 புள்ளிகளில் வெட்டுகிறது. அப்போ therefore 2 பூஜ்ஜியங்கள் உள்ளன. அடுத்து செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா since the curve cuts the x-axis at 3 different points. அப்போ number of zeros of the given curve is 3. செகண்டில் வந்து 3 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணிச்சு இல்லையா? அப்போ அதுக்கு 3 ஜீரோஸ் இருக்குது, 3 பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். சின்ஸ் த கர்வ் டஸ் நாட் கட் த எக்ஸ் ஆக்சிஸ் therefore the number of zeros of the given curve is 0. ஏன்னா எத்தனைன்னு கேட்குறாங்க, கட் பண்ணல, அப்போ ஜீரோஸ் இல்லைன்னு சொல்லலாம். எத்தனைன்னு கேட்கும் பொழுது 0ன்னு சொல்லணும் நம்ம. புரியுதா? அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் ரெண்டுமே ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணிச்சு. the curve cut the x axis at 1 point, the equation has 1 0. ஃபிஃப்த்துக்கும் அதே சேம் ஆன்சர் தான். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதோட உங்களுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சம்ஸ் எல்லாமே இதில் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பாலினாமியலுக்கும் ஈக்குவேஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு என்ன? ஒரு எக்ஸ்பிரஷனை தான் நம்ம பாலினாமியல்னு சொல்கிறோன்னு தெரியும் உங்களுக்கு. பட் அந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்லியிருந்தோம். பாலினாமியலுங்கிற பொழுது நமக்கு வந்து டினாமினேட்டரில் நெகட்டிவ் வரக்கூடாது, அதேமாதிரி பவரில் வந்து மைனஸ் வரக்கூடாது, டினாமினேட்டரில் வேரியபிள் வரக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம கண்டிஷன் சொல்லியிருந்தோம். அப்படி இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு கண்டிஷன்லாம் கொடுத்துருந்தோம்.
அந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்தால் அது பாலினாமியல்னு சொல்லலான்னு சொன்னோம். இப்போ அடுத்தது இது ரெண்டும் இல்லாமல் புது கான்செப்ட் என்ன, இந்த பாலினாமியல்லிருந்து இப்போ ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு வரப்போகிறோம். இந்த பாலினாமியலை தான் ஈக்குவேஷன் சொல்லுவோம். எப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கொடுத்துருப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2x + 1 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் உங்களுக்கு தெரியும். இந்த பாலினாமியலுக்கு ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ஈக்குவேஷன். அப்போ எப்போ ஒரு பாலினாமியலுக்கு இடையில இந்த மாதிரி ஈக்குவல் டு வருதோ, ரெண்டு பாலினாமியலை ஈக்குவல் பண்ணுறது தான் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேட்டிங் தி டூ பாலினாமியல்ஸ் இஸ் கால்டு ஈக்குவேஷன். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்துக்கும் என்ன பேர் கொடுத்தோம், பாலினாமியல்ஸில் ஜீரோஸ் அப்படின்னு நேம் கொடுத்தோம். பாலினாமியலுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே இப்போ ஜீரோஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே. அதுவே வந்து பார்த்திங்கன்னா மூலங்கள் அப்படின்னு பேர். அதுவே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற பாருங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னு பேர், ரூட்ஸ் அப்படின்னு பேர், மூலங்கள் அப்படின்னு பேர். ஸோ இது பூஜ்ஜியங்கள்னு பேர், இது மூலங்கள்னு பேர். அப்போ இதில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாலினாமியல் அப்படின்னா அதுக்கு இருக்கிறது ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது, பூஜ்ஜியங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஈக்குவேஷன் அப்படின்னு வரும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ரூட்ஸ், அதாவது மூலங்கள் அப்படின்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சால் உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த ஜீரோஸையும் ரூட்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிற மெத்தடு, ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் ரூட்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டையும் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஒன்று தான். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஒரு பாலினாமியலே ஜீரோன்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ x - 3 அப்படின்னு போட்டிங்கன்னா, x - 3ன்னு போட்டிங்கன்னா அது பாலினாமியல் p of x அப்படின்னு எழுதுவோம். அதுவே x - 3 = 0ன்னு போட்டிங்கன்னா அது ஈக்குவேஷன். இப்போ புரிஞ்சுதா? ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தானே. இப்போ இதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன அப்ளை பண்ணுவோம், நாம்ளா =0 போடுவோம். எதில், பாலினாமியலில். ஆனால் ஈக்குவேஷனில் அவனே என்ன பண்ணி வச்சுருப்பான், =0 போட்டு வச்சுருப்பான். நமக்கு அந்த கன்ஃபியூஸே தேவையில்லை. அப்போது இந்த -3 தான் வந்தால் என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். x = -3 RHS வரும்பொழுது +3 ஆகுது. அப்போ 3 இஸ் தி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ இதுக்கு =0ன்னு போட்டு 3 தானே வந்தாவும் அதே ப்ளஸ் தாவும். அப்போ இதுக்கு x = 3, இதுக்கு என்ன சார் பேர், zeros of the polynomial x - 3. x = 3 is the zero of the polynomial x - 3. இந்த இடத்துல இது ஈக்குவேஷனுங்கிறதுனால x = 3 அப்படிங்கிறது ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் x - 3 = 0. புரிஞ்சுதா? கொஸ்டின்லேயே =0 கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈக்குவேஷன். வெறும் p of x = அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பாலினாமியல். பாலினாமியலுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸோட வேல்யூ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ ரூட்ஸ். ஸோ ரெண்டும் ஒரே கான்செப்டில் தான் வருது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ டாபிக் போயிடலாமா? ஆன்சரே ஃபுல்லாகவே சொல்லியாச்சு. இப்போ p of a = 0, we say that a is 0 of a polynomial p of x, or a is a root of the polynomial equation p of x = 0. நல்லா புரிஞ்சுக்கங்க. p of x மட்டும்தான் இங்கே. p of a = 0 அப்படின்னா, p of a = 0னா we say that என்ன சொல்லுவோம், இந்த a xக்கு ஏன்னு அப்ளை பண்ணும் பொழுது p of a = பாலினாமியலோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. அப்போ இது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவோம். அல்லது கொடுத்துருவாங்க பாருங்க, a is the root of the polynomial equation p of x = 0. அந்த p of xக்கு =0ன்னு இருந்ததுன்னா அது அதே a தான் என்னன்னு சொல்ல போகிறோம், ரூட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரெண்டு ஒன்று தான். let p of x be a polynomial equation in x, then p of x = 0 is called a polynomial equation in x. புரிஞ்சுதா? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. கன்சிடர் த பாலினாமியல் p of x = x - 1. கிளியர்லி இது வந்து பாலினாமியல்.
clearly 1 is the 0 of the polynomial p of x equal to x minus 1. இது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா இந்த இடத்துல x க்கு 1 போட்டீங்கன்னா 1 minus 1 என்ன ஆயிடும் 0. அப்போ x க்கு 1 போட்டா 0 ஆகும். 1 is the 0 of the polynomial. Now consider the polynomial equation p of x equal to 0, that is x minus 1 equal to 0. இந்த இடத்துல x minus 1 மட்டும்தான் இதுக்கு பேர் polynomial. இந்த இடத்துல x minus 1 equal to 0 னு மட்டும் தான் போடுறோம். அப்போ இது polynomial equation. Okay. Now x minus 1 equal to 0 implies minus 1 RHS in the plus 1 x equal to 1. The value x equal to 1 is called the root of the polynomial equation p of x equal to 0. Hence, zeros of the polynomial are the roots of the corresponding polynomial equation. அவ்வளோதான் கான்செப்ட் முடிஞ்சது. zeros of the polynomial தான் polynomial equation corresponding. அதே மாதிரி பாலினாமியலும் ஈக்குவேஷனும் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் ஜீரோஸ் தான் என்ன வருது, ரூட்ஸாக வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பூஜ்ஜியங்கள் தான் மூலங்களாக மாறுகிறது. அதனால தான் சொன்னேன் பாலினாமியல் அப்படிங்கிற பொழுது நமக்கு இருக்கிறது எல்லாமே ஜீரோஸ். அதுவே ஈக்குவேஷன் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு இருக்கிறது ரூட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ கான்செப்ட் அதான் நமக்கு டெஃபினேஷன். இஃப் x equal to a satisfies the polynomial equation p of x equal to 0, then x equal to a is called the roots of the polynomial equation p of x equal to 0. ஓகே, x equal to இந்த டெஃபினேஷன் எழுதிக்கிங்க நோட்டில். x equal to a satisfy the polynomial equation p of x equal to 0. அதாவது இந்த xங்கிற இடத்துல என்ன a போட்டிங்கன்னா 0ன்னு வரும். அதாவது p of x equal to 0ங்கிறது இந்த இடத்துல ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷனில் இந்த இடத்துல ஏவுக்கு 0ன்னு எக்ஸுக்கு ஏன்னு அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஏவை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரெண்டாவது இன்னொரு 3 பாயிண்ட் பாருங்கள். a zero of the polynomial can be any real number not necessary 0. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஒரு பாலினாமியலோட பல்லுறுப்புக்கோவையினுடைய பூஜ்ஜியம் என்பது பூஜ்ஜியமாக மட்டுமே இருக்க வேண்டியதில்லை, எந்த மெய்யெண்ணாவும் இருக்கலாம். இப்போ தான் நம்ம நிறைய ஜீரோஸ் கண்டுபிடிச்சிருக்கோமே, -1/2 வந்தது, 2/3 வருது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஹேஸ் நோ ஜீரோ. நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் பூஜ்ஜியமற்ற மாறிலி பல்லுறுப்புக்கோவை இருந்துன்னு வச்சுங்க, அதுக்கு பூஜ்ஜியமே இருக்காது. இப்போ p of x equal to 3 அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எக்ஸே கிடையாது, என்ன அப்ளை பண்ணாலும் 0 வரவே வராது. ஸோ அப்போ இதுக்கு பூஜ்ஜியங்களே கிடையாது. கான்ஸ்டன்ட் பாலினாமியல் பார்த்துருக்கோம்ல, அதுதான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா எக்ஸுங்கிற வேரியபிளே இருக்காது. பை கன்வென்ஷன் எவ்ரி ரியல் நம்பர் இஸ் 0 ஆஃப் ஏ 0 பாலினாமியல். பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையிலுடைய அனைத்து மெய்யெண்களும் பூஜ்ஜியங்கள் தான். ஒரு பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையாக இருந்ததுன்னா, 0 பாலினாமியலாக இருந்ததுன்னா அதில் கூட எல்லா ரியல் நம்பருமே என்ன தான் இருக்குதுன்னு அர்த்தம், 0. ஏன்னா எல்லா எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் கியூபு, இது எல்லா கோஎஃபிஷியன்ட்டுமே என்னவாக இருக்கும், நமக்கு 0ன்னு இருந்தால் தான் அதுக்கு பேர் 0 பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லா ரியல் நம்பருமே என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ சம் போயிடலாமா, ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு. ஸோ 2 மாடல் சம் தான் நமக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.9 இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சம் பார்க்கும்பொழுதே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கும் பாலினாமியலுக்கும் இது போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பாங்க. போன சம்மில் எல்லாமே p of x ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. 5x - 3 ஈக்குவல் டு 0, -7 - 4x ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்போ நம்ம பாலினாமியலாக கொடுக்கும்பொழுது ஈக்குவல் டு 0 நாம் அப்ளை பண்ணோம். இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 அவனே கொடுத்துட்டான். ஜஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். எக்ஸை மட்டும் எல்ஹெச்எஸ்ல வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் ஆர்ஹெச்எஸ் மூவ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு -3 மூவ் பண்ணுவோமா, அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு +3 ஆகிடுமா. 5x - 3 ஈக்குவல் டு 0 ஆர் 5x ஈக்குவல் டு -3. சரி, -3 ஆர்ஹெச்எஸ் வரும்போது +3. எக்ஸ் வந்து 5 × x இருக்கா, இப்போ 5x ஈக்குவல் டு 3. அப்போ therefore x ஈக்குவல் டு 3/5. வேலை முடிஞ்சுதா. அப்போ x ஈக்குவல் டு 3/5ங்கிறது தான் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். முடிஞ்சதா. அதுவே ஈக்குவல் டு 0 இல்லாமல் இருந்திருந்தால் இதை வந்து என்னென்னு சொல்லியிருப்போம், 0 ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். -7 - 4x ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு எக்ஸை இந்த பக்கம் இருக்கட்டும், -7 அந்த கொண்டு போயிடலாம். இல்லைனா நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், நமக்கு இது தேவை எக்ஸ் தானே, ப்ளஸில் வேணும்ல. எக்ஸ் இருக்கிற டைம் மைனஸில் இருக்கா, அதனால் அதை ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிட்டாக்கா ப்ளஸில் மாறிக்கும். -7 இந்த பக்கமே இருந்துட்டு போகுது. அதனால் -7 அப்படியே வச்சுக்கிட்டு -4x ஆர்ஹெச்எஸ் போச்சுன்னா +4x. இப்போ 4x ஈக்குவல் டு -7,
தட் இஸ் 4 இன்ட்டு எக்ஸ் 4 இருந்தால் வந்தால் டிவைட் ஆகுது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7/-4 தட் இஸ் -7/4 ஸோ -7/4 இஸ் தி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் -7 - 4x = 0 வேறு ஏதாவது டவுட் இருக்கா இவ்வளோ ரொம்ப சிம்பிளான வேலை ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4th சம் பாருங்கள் 4th ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் 5x - 6 = 0 பாருங்கள் -6 RHS வந்தால் +6 ஆகிடு தான் இப்போ 5x = 6 அப்படின்னா x = எவ்வளவு 6/5 புரிஞ்சுதா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு செகண்ட் சம் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் x + 3 = 0 x மட்டும் தான் வச்சுட்டு +3 ஆக போச்சுன்னா -3 இப்போ -3ங்கிறது ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x + 3 = 0 தேர்ட் சம் பாருங்கள் 10x + 9 = 0 10x லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு 9 RHS மூவ் பண்ணுங்க 10x = -9 தென் 10 வந்து RHS வரும்பொழுது டிவைட் ஆகுது x = -9/10 தட் இஸ் -9/10 அப்படின்னு இப்படி கூட எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்தது -9 நியூமரேட்டரில் மட்டும் போடுவோம்னா எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதிக்கிங்க அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா 9x - 4 = 0 -4 RHS வந்தால் +4 9x = 4 அப்போ x = 4/9 ஓகேவா வேறு சந்தேகம் இருக்கா இது மட்டும் எழுதும் பொழுது -9/10 அப்படின்னு சொல்லி மைனஸை காமனாக முன்னாடி போட்டு எழுதிக்கிங்க ஸோ இதோட உங்களுக்கு ரூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸசைஸில் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் பார்த்துட்டோம் இப்போ ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் பார்த்துருக்கோம் ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எக்ஸசைஸ் வந்து 3.2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அடுத்த எக்ஸசைஸில் வந்து ரொம்ப முக்கியமான தியரம்ஸை பற்றி பார்க்க போகிறோம் 2 தியரம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேக்டர் தியரம் ஒன்று இன்னொன்று ரிமைண்டர் தியரம் ஒன்று ஸோ இந்த 2 தியரமும் வந்து ஆல்ரெடி நமக்கு 10th இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிலபஸ் நமக்கு இப்போ அது 9th வந்துருச்சு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் 9th வந்துருச்சுன்னு தேவையில்லைன்னு கிடையாது ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ரிமைனிங் சாப்டர் 10th எல்லாத்துலேயுமே நம்ம அல்ஜிப்ரா படிக்க முடியும் ஸோ அதனால் இந்த ஜீரோஸ் ரூட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 1 மார்க் லெவலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ரிமைண்டர் தியரம் ஃபேக்டர் தியரம் எல்லாமே 2 மார்க் 5 மார்க் கான்செப்ட்டு ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இது வரலும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ